கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 9 விபூதியின் மகிமை. மாயாதேவி அஜாமுகி முதலானவர்களைப் பற்றிய விருத்தாந்தங்களை சூதமா முனிவர் கூறி முடித்ததும் சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் அவரை நோக்கி, தவசீலரே, முன்பொரு சமயம் ஆறுமுகப் பெருமான் அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் செய்தார் என்று தாங்கள் கூறினீர்களே. உமா புத்திரரான அப்பெருமான் அகஸ்தியருக்கு எதை பற்றி உபதேசித்தார் என்பதையும் தாங்கள் இப்போது எங்களுக்கு கூறி விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சூதர் பதில் அளிக்கலானார். கேளுங்கள் முனிவர்களே. ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுள் அகஸ்திய முனிவருக்கு எவற்றைப் பற்றி உபதேசித்து அருளினார் தெரியுமா? புண்ணியமான விபூதியின் மகிமை, தீவினைகளை போக்கடிக்கும் ருத்ராட்சங்களின் மகிமை, சிவபெருமானின் திவ்ய நாமக்களை உரைத்தல், சிவ விரதங்களை கடைபிடித்தல், சிவ புண்ணியங்களைச் செய்தல், அவற்றால் ஏற்படும் மகிமைகள், சிவ அபவாதத்தால் உண்டாகக்கூடிய பாவங்கள், வேதங்கள் அனைத்திலும் சொல்லப்பட்டு வரும் ஸ்ரீ சிவபெருமானுடைய 1000 திருநாமங்கள், சிவ வழிபாடு, சிவ யோகம், சிவ ஞானம் முதலானவற்றை பற்றித்தான் அகஸ்திய முனிவருக்கு சிவகுமாரன் உபதேசித்து அருளினார். இப்போது ஸ்ரீ முருகப் பெருமானின் ஆசையினால் நானும் உங்களுக்கு அவற்றைப் பற்றிய மகிமைகளை எடுத்துச் சொல்லுகிறேன். விபூதியானது கல்பம், அனுகல்பம், உபகல்பம் என்று 3 வகைப்படும். விபூதியை தரித்த மாத்திரத்திலேயே சகல பாபங்களையும் நீக்க வல்லது. அதை ஸ்மரிப்பதால் சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்க வல்லது. ஆகையால் இதற்கு பஸ்பம் என்ற பெயரும் உண்டாயிற்று. மந்திர முறைப்படி தயாரிக்கப்பட்ட அந்த பஸ்மத்தை யார் பூசிக்கொண்டாலும் அவனுக்கு சகல பாபங்களும் விலகி அவன் விரும்பும் சகல மனோபீஷ்டங்களும் பூர்த்தியடையும். உமாகாந்தரான சிவபெருமானின் மகிமைகள் எவ்வாறு ஒருவராலும் அறிய முடியாத தன்மை வாய்ந்ததோ அதைப் போலவே இந்த விபூதியின் அருமை பெருமைகளையும் ஒருவராலும் உணர்ந்து கொள்ள முடியாது என்று வேதாந்தங்களில் தேர்ச்சி பெற்ற அறிவாளிகள் கூறியிருக்கிறார்கள். சத்தியம், ஞானம், தயை, சிரத்தை, அக்னி, வாயு, ஜலம், பூமி, ஆகாயம் முதலான அனைத்தும் விபூதியின் வடிவங்களேயாகும். ஸ்ரீ சிவபெருமானின் பிரியத்திற்கு பாத்திரமான இந்த பஸ்பமானது பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களும், தவசீலர்களும், அந்தணர்களும், சத்திரியர்களும், வைசியர்களும், சூத்திரர்களும் மற்றுமுள்ள சங்கர ஜாதியினர்களும், பெண்மணிகளும் ஆகிய இவர்கள் அனைவருமே தரித்து மகிழக்கூடிய தன்மை படைத்ததாகும். இந்த விபூதியை மந்திர உச்சாடனத்தோடு பூசிக்கொண்டால் அட்ட ஐஸ்வர்யங்கள், அனிமாதி 8 சித்திகள், ஸ்ரீ சம்போ மகாதேவனிடத்தில் பக்தி பெருக்கு முதலான அனைத்தும் உண்டாகும். அதிசிறப்பு வாய்ந்த இந்த விபூதி சகல வசியங்களையும் சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. இதை பார்த்த மாத்திரத்திலேயே பூத பிரேத பிசாசங்களும் ராட்சசர்களும் மற்றுமுள்ள துஷ்டர்களும் அஞ்சி நடுநடுங்கி தொலை தூரத்திற்கு ஓடிச் சென்று விடுவார்கள். அவ்வாறே அபஸ்மாரம், குஷ்டம் முதலான வியாதிகள் அனைத்தும் ஒரு வினாடி பொழுதிற்குள் அழிந்து போய் விடுகின்றன.
இந்த விபூதியானது முனிவர்களால் திரிபுண்டரம் அதாவது 3 பட்டைகளாகவும், உத்தூலனம் அதாவது உதிராக பூசுவது ஆகிய முறைகளில் தரிக்கத்தக்கது. உத்தூலனத்தையும் திரிபுண்டரத்தையும் மனதளவில் கூட அலட்சியம் செய்து புறக்கணிக்க கூடாது. இந்த 2 முறைகளும் வேதங்களிலேயே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதை அலட்சியம் செய்பவன் மகா பாவியாகி விடுவான். அது போலவே உத்தூலனத்திலும் திரிபுண்டரத்திலும் அவற்றின் அருமை பெருமைகளைப் பற்றி குறிப்பிடும் கதைகளிலும் எவனொருவனுக்கு நம்பிக்கை விழவில்லையோ அப்படிப்பட்டவன் மகா பாவியாக மாறுவான். தண்ணீருடன் கலந்திருக்கும் விபூதியை எவனொருவன் தலை, நெற்றி, கழுத்து, மார்பு, வயிற்றின் 2 புறங்கள், 2 கைகள், கைகளின் மத்தி, 2 மணிக்கட்டுகள், முதுகு, பிடரி முதலான 15 இடங்களில் திரிபுண்டரமாக தரிக்கிறானோ அவனே சிவன், அவனே விஷ்ணு, அவனே பிரம்மா, அவனே சகலராலும் வணங்கி வழிபடத்தக்கவன். இந்த விபூதியை சகலவிதமான ஜாதியினரும் 4 ஆசிரமத்தினரும் உத்தூலனமாகவோ திரிபுண்டரமாகவோ மந்திரத்துடனேயோ மந்திரத்தை உச்சரிக்காமலேயே தரித்து கொள்ளலாம் என்று ஜாபாலரை பின்பற்றும் முனிவர்களால் கனிவுடன் சொல்லப்படுகிறது. உத்தூலனமும் திரிபுண்டரமும் ஞான மார்க்கத்திற்கு முக்கிய மூல காரணமானது என்று ஸ்வேதாவதமென்னும் சாகையைச் சேர்ந்த தவசீலர்கள் கூறுகிறார்கள். அதர்வ சிகோபநிஷத்தை நன்கு உணர்ந்த தவசிரேஷ்டர்கள் உத்தூலனத்தையும் திரிபுண்டரத்தையும் அஞ்ஞானத்தை போக்குவதில் சிறந்தது என்று கூறுகிறார்கள். அவ்வாறே அதர்வ வேதத்தை கற்றுணர்ந்த ரிஷிகளும் கூறுகிறார்கள். இருந்தாலும் ஞானத்தினால்தான் அஞ்ஞானம் விலகக்கூடும். பிரம்ம ஞானத்தினாலேயே அந்த அஞ்ஞானமானது தவிர்க்கக்கூடியது. மற்ற உபாயங்களினால் அதை நிவர்த்திக்கவே முடியாது. எவனொருவன் பாசுபத விரதத்தை கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கே திரண்ட அஞ்ஞானமானது நிவர்த்தியாகும். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.